இன்றைக்கி வந்துட்டு என்ன வீடியோ பார்க்க போனால் கேம் வேர்ல்டில் உள்ள என்னோடய ஹவுஸ் டூர் தான் நான் காட்ட போகிறேன். ஆல்ரெடி நான் வந்து அவதார் வேர்ல்டு உள்ள ஹவுஸ் டூர் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இதுவும் வந்துட்டு கேம் வேர்ல்டு டிஃப்ரெண்ட் கேமில் உள்ள என்னோடய ஹவுஸ் டூர் தான் நான் காட்ட போகிறேன். வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுதான் என்னோடய வீடோட ஓப்பனிங்கே. இதுதான் நான் ஃபஸ்ட்டு வச்சுருக்கேன் பெரிய வீடு. அதுதான் உங்களுக்கு இப்போ காட்ட போகிறேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட செப்பல்ஸ்லாம் கிடைக்கும், அது நானே வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இங்கே வந்துட்டு என்னோடய பப்பி குட்டி இருக்குது. பப்பி குட்டிக்கு நான் வந்து சாப்பாடு போட்டு வச்சுருக்கேன். இங்கே வந்துட்டு இதுதான் ஹாலு. இங்கே வந்துட்டு அந்த க்ளீனிங் மிஷின் இது வச்சுருக்கேன், க்ளீனிங் ரோபோட் வச்சுருக்கேன் இங்கே வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இந்த ஒரு ஸ்விங்கிங் சேர் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இங்கே உட்கார மாதிரி ஒரு குஷன் சோஃபா, குட்டி சோஃபா, சிங்கிள் சோஃபா. அதுக்கப்புறமா வந்துட்டு பெருசு வச்சுருக்கேன். அதுமாதிரி இங்கே கர்டென்ஸ் அது வந்துட்டு உள்ளமே போட முடியல, இப்படி தான் இருக்குன்றதுனால அப்படியே போட்டேன். நெக்ஸ்ட் இங்கே வந்து அழகான லைட் எல்லாமே வந்து க்ரீன் கலர் காம்போவில் தான் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு பக்கத்தில் உள்ள டிசைன் மாதிரி பண்ணியிருக்கேன். ஆனால் ஃபயர் எனக்கு பார்க்க பிடிக்கல, அதை வந்து பார்க்கவே நல்லா இல்லை, எனக்கு பிடிக்கலன்றதுனால அதை நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே மேலே பாட்ஸ் வச்சுருக்கேன், இங்கே டிவி. நெக்ஸ்ட் இங்கே ஒரு குட்டி சோஃபா மாதிரி இங்கே போட்டிருக்கேன், குட்டி சோஃபா மாதிரி. நெக்ஸ்ட் இங்கே வந்துட்டு இதுதான் ஒரு இது மாதிரி வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு கிளாஸ் கப் வச்சுருக்கேன், கிளாஸ் பவுல்ஸ் வச்சுருக்கேன், அதுமாதிரி ஒரு பிளேட் வச்சுருக்கேன், அதுமாதிரி நிறைய ஸ்பூன்ஸ் வச்சுருக்கேன் இங்கே. அதுதான் ஃபஸ்ட்டு அந்த இதில் இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு ஓவன். நெக்ஸ்ட்டு கீழே வந்து நான் ப்ரெட்டும், எத்தனை ப்ரெட்டுன்னு தெரில, 2-3 ப்ரெட் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்து டோஸ்டர் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தோம்னா இது வந்துட்டு டிஷ் வாஷராக என்னன்னு தெரியல. எஸ், இது வந்து டிஷ் வாஷர் கீழே வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா மேலே 2 ஸ்டவ் பார்த்தீங்களா, 2 ஸ்டவ். அதுக்கப்புறமா மேலே வந்து நான் வந்துட்டு கரண்டிஸ் ஹேங் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு மேலே அந்த இது. நெக்ஸ்ட்டு இங்கே லைட் வச்சுருக்கேன். லைட் சின்ன லைட்டாக தான் வச்சுருக்கேன், அழகாக இருக்குது பார்க்கவே. நெக்ஸ்ட் வந்து டீ இது. அதுக்கப்புறமா வந்துட்டு மிக்ஸி. நெக்ஸ்ட் பேன், குக்கர் அந்தமாதிரி இருக்குது. இங்கே 2 பேன், இங்கே ஒரு பேன், இங்கே ஒரு குக்கர் வச்சுருக்கேன். இதுக்குள்ளே இன்னும் எக்ஸ்ட்ரா கரண்டி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இங்கே இது போட்டு அதில் வேறு இன்னும் கொஞ்சம் கரண்டி வச்சுருக்கேன். அங்குள்ளதை ஒன்று எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன், இல்லை இதில் உள்ளதை ஒன்று எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் இங்கேயும் ஒரு டோஸ்டர் இருக்குது, இது ஆயில் இருக்குது. இங்கே வந்துட்டு சோப் அண்ட் ஸ்பாஞ்ச் இருக்குது க்ளீன் பண்ணுறதுக்கு, டிஷ் வாஷரும் ஸ்பாஞ்ச் இருக்குது. நெக்ஸ்ட் டிவி, ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்துட்டு இந்தமாதிரி வந்து நான் ஐஸ்கிரீம், ஜூஸ் அந்த மாதிரிலாம் வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே வந்துட்டு கீழே அந்த இது இடம் இங்கே வாஷ் பேஷன் கீழே. நெக்ஸ்ட் வந்து கிச்சன், அதுதான் ஹாலும் கிச்சனும் முடிஞ்சிருச்சு ஃபஸ்ட் ஃப்ளோரில். டிவி நான் ஆன் பண்ணவே இல்லை, ஆன் பண்ணி தான் வச்சுருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அடுப்பு ஆன்லேயே இருக்கும். ஓகே, இது வந்து டேட் பண்ணிகிட்ருக்க மக்களே. இங்கே வந்துட்டு பின்னாடி இடம். இங்கே நான் லாம்பர்கினி வச்சுருந்தேன், எங்கேயோ பறந்து போயிடுச்சு லாம்பர்கினி. நெக்ஸ்ட் இங்கே வந்துட்டு அந்த பூனை சாப்பாடு எதுக்கு வச்சுருக்கேன்னு எனக்கே தெரில. அதுக்கப்புறமா இங்கேயும் வந்துட்டு டாக் ஃபுட் வச்சுருக்கேன், டாக் ஃபுட் தேர்ந்து ஓப்பன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்தமாதிரி நிறைய வந்துட்டு ஸ்க்ரூ அந்தமாரிலாம் இருக்குது, அது இது பண்ணுற ஐட்டம்ஸ் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இன்னும் க்ரில் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு இது வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இங்கே வந்துட்டு ஆல்ரெடி நான் இதுலேயும் காட்டியிருப்பேன், அவதார் வேர்ல்ட்லேயும் எதுவுமே ஒன்று சைடில் வச்சுருந்துருப்பேன். இங்கே வந்துட்டு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி அழகான ஒரு டிசைனுக்கு வச்சுருக்கேன். இதை உட்கார சேரு, அந்த ஸ்விம்மிங் சேர். நெக்ஸ்ட் இங்கே 2 இது வச்சுருக்கேன், நம்ம ஸ்விம்மிங் பூல். அவள் தான் ஃபஸ்ட்டு ஃப்ளோர், கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நைட் டைமில் நம்ம லைட் போட்டுக்கலாம், இங்கே லைட் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா அவ்வளோதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஃப்ளோர். இப்போ செகண்ட் ஃப்ளோருக்கு போயிடலாம். இந்த ஃப்ரிட்ஜு வேறு திறந்துக்கிட்டே இருக்குது, கண்டுக்காதீங்க. நெக்ஸ்ட்டு இதுதான் செகண்ட் ஃப்ளோரு. இது வந்துட்டு அம்மா அப்பாவோட பெட்ரூமு. இங்கே வந்துட்டு வாஷ்ரூம் இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே 2 சேர் இருக்குது உட்காந்து பேசிக்கிறதுக்கு. இங்கே வந்துட்டு பெட்டு, அந்த மாதிரி இங்கே லைட்லாம் வச்சுருக்கேன், குட்டி லைட்லாம் வச்சுருக்கேன். பார்த்தீங்களா, லைட்லாம் வச்சுருக்கேன். இங்கே நிறைய ஃபோட்டோஸ் ஸ்டக் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா இங்கே வந்துட்டு வீட்டில் போட்டுக்கிற ஸ்லிப்பர்ஸ் வச்சுருக்கேன். அது மாதிரி மேக்கப் ஐட்டம்ஸ், இங்கெல்லாம் நிறைய மேக்கப் ஐட்டம்ஸ் வச்சுருக்கேன். எப்போது ரெகுலராக வெளியே போகும்போது யூஸ் பண்ணுறது, ரெகுலராக இல்லை வெளியே போகும்போது யூஸ் பண்ணுற சென்ட் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இங்கே வந்து ஷூ, சாக்ஸு, ஹேண்ட்பேக்லாம் இருக்குது. அதுக்கப்புறமா இங்கே வந்துட்டு ஒரு ஸ்விங்கிங் சேர் இருக்குது. இதுமாதிரி ஒரு ஸ்விங்கிங் சேர் டைப் தான். இங்கேயுமே வந்துட்டு ஸ்க்ரீன் இருக்குது, இந்த மாதிரி தான் போட முடிஞ்சது. அது மாதிரி இங்கே ஒரு குட்டி டேபிள் மாதிரி இருக்குது, ஏதாச்சும் பாக்ஸ் இருந்தால் உட்காந்து பண்ணிக்கிறதுக்கு. அதுதான் க்ளீனான அழகான
அப்பா அம்மா பெட்ரூம். இந்த சைடு வந்துட்டு கிட்ஸுக்கு எல்லாருமே வரலாம். இங்கே நான் 3 சேர் இருக்குது. நான் நல்லா அழகான க்ரீன் கலர் செட்டப் பண்ணியிருக்கேன். இங்கே வந்துட்டு ஜூஸ் கடை மாதிரி வச்சுருக்கோம். எப்போ வேணாலும் பிள்ளைங்க வந்து ஜூஸ் போட்டு குடிச்சிக்குவோம். இந்த ஷாப்பில் ரெடியாக இருக்கும், ஜூஸே ரெடியாக இருக்கும். அதனால் எப்போ வேணாலும் யார் வேணாலும் வந்து குடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே வந்து நிறையா வந்துட்டு இந்தமாதிரி அழகுக்கு வந்துட்டு பாட்டிலாம் வச்சுருக்கேன். நம்ம இங்கேயும் பாட்டு இங்கே லைட் வச்சுருக்கேன். அழகான லைட்டாக இருந்தது, அதனால இது ஒரு லைட் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இங்கே பேம்பு, இது அழகாக வந்துட்டு புது அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அதில் இது இந்த ஜூஸ் பண்ணி இது எல்லாமே வந்து இருந்தது. இது எல்லாமே வந்து புதுசாக அப்டேட் பண்ணதை மட்டும்தான் எடுத்திருக்கேன். இது எல்லாமே புதுசாக அப்டேட் பண்ண பொருள் மட்டும்தான் அதுக்குள்ளே வச்சுருக்கேன். ரொம்பவே அழகாக இருக்குது. அதுதான் செகண்ட் ஃப்ளோரும் ஃபினிஷ். இப்போலாம் வந்துட்டு தேர்ட் ஃப்ளோருக்கு போயிடலாம். இது வந்துட்டு குழந்தைங்களோட ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோரு. எஸ், வந்து விட்டது. இதுதான் வந்துட்டு பெரிய பொண்ணோட ரூமு. இந்த பொண்ணை நான் மாற்றணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன், பட் மாற்றவே இல்லை. இன்னொன்று மாற்றணும், ஏன்னா பெரிய பொண்ணாக மாற்றணும். இது வந்துட்டு சின்ன பாப்பாவோட ரூமு. இங்கே பாருங்கள், இது அந்த சின்ன பிள்ளை. இது கிடையாது, இது அந்த சின்ன பிள்ளை. ஸோ அந்த சின்ன பிள்ளைக்கு வந்து லேப்டாப்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க, ஃபோன் வாங்கி கொடுத்துருக்காங்க. அம்மா வந்து நிறையா ஃபேஷன் புக்கெலாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு நிறைய கேண்டில்ஸ் இருக்குது. அதெல்லாம் போட்டு அந்த மாதிரி டிசைன்லாம் போட்டு அவங்களுக்கு நிறைய ட்ரெஸ்ஸு, பால்கனி வேறு அவங்களுக்கு தான் இருக்குது அப்படின்றதுனால நல்லா இதெல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க, டென்ட்டெல்லாம். பட் இந்த பிள்ளைக்கு பாவம் அதெல்லாம் ஒரு ஃபிஷ் டேங்க். ஐயோ, மீனை இதாக்கிட்டான், தெரியாமல் பண்ணிட்டேன், தெரியாது இப்படி ஆகும்னு. வந்து நம்ம மாற்றிக்கலாம், அது அப்புறமா மாற்றிக்கலாம். இது வந்துட்டு இந்தமாதிரி இடத்துல வந்து மேக்கப் ஐட்டம்ஸ். இது அசிங்கமாக இருக்குது பார்க்கவே. சரி காய்ஸ், நான் வந்து எவ்வளோ தேடி பார்த்துட்டேன், அது எங்கே வந்துட்டு எடுத்தனே மறந்துட்டேன். அதெல்லாம் எங்கேயுமே எல்லா இடத்துலையுமே தேடி பார்த்தேன், எங்கேன்னு காணும். அதுக்கப்புறமா நான் செட் பண்ணிப்பேன். அது வந்து இந்த பொண்ணு வந்து தூங்கிட்டு இருக்கா, இதான் அவளோட பெட்டு. நெக்ஸ்ட் லைட்டு, ரெண்டு ஃபோட்டோஸ், அதுக்கப்புறமா இங்கே ஒரு ஸ்டிக்கர், இங்கே ஒரு க்ளாக் வச்சுருக்கா, இங்கே ஒரு டிசைனுக்கு வச்சுருக்கா. பிங்க் கலர் ரூம் நல்லாயிருக்கு. இவளுக்கு ரொம்ப கம்மியான ட்ரெஸ் தான் இருக்குது. இவளுக்கு தான் அவ்வளோ ட்ரெஸ் இருக்குது. இவளுடைய அழகுக்கு வச்சுருக்கா, எந்த பொண்ணும் வச்சுருக்கா. அதுதான் இங்கே வந்துட்டு சாங் போகிறதுக்கு இங்கே இது இருக்குது. அவ்வளோதான், அவ்வளோதான் அந்த டூரு. என்னோட பெரிய வீட்டு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்கனாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.